ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸ்வேதா மகேஷ் அஃபிஷியல். இன்றைக்கி பீர்க்கங்காய் வச்சு பீர்க்கங்காய் கூட்டும் அதில் இருக்க தோலை வச்சு துவையல் பண்ணலாமா? அதுக்கு பீர்க்கங்காவை ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. தோல் நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ரெண்டுமே ஈவனாக எடுத்துக்கலாங்க. 2 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி. எங்கள் வீட்டில் நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் 2 காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, புளி கொஞ்சம், உப்பு, இவ்வளோதாங்க. இது எல்லாமே எண்ணெயில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் இதுலேயும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தோல் எடுத்து வச்சுருக்கோம்லமா, அந்த தோலையை இதுலேயே போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா கார்ப்பு கொடுக்கும். அதனால் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கண்டிப்பாக நல்லா வறுத்துருங்க, வதக்கி எடுத்துக்குங்க. வதக்கி உப்பு போட்டு தேவையான அளவுக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றி கடவுளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாங்க. இந்த அரைச்சி வச்சுருக்கிறது இதிலே ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த துவையல் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். எங்கள் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பீர்க்கங்காய் வச்சு பீர்க்கங்காய் கூட்டு பண்ணலாங்க. அதுக்கு தேவையான பொருள் 50 சிறுபருப்பு கழுவி எடுத்துருக்கேங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி, அதையும் இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு காயை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பீர்க்கங்காவும் இதுலேயும் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடியும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அந்த காய் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது இதுக்கு தேவையான பொருள் தேங்காவை 2 சில்லி தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் சோம்பு வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ தாளிச்சிடலாமா? கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றி கடலைப்பருப்பு போட்டு பூண்டு ஒரு 10 பல் வச்சுருக்கேன். தட்டி அதையும் இதில் ஆட் பண்ணி கூட்டு வேக வச்சுருக்கிறது இதிலே ஊற்றி 2 கொதி வரட்டும்னு சொல்லிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தேங்காவும் சோம்பு அரைச்சி வச்சுருக்கிறதுல ஆட் பண்ணி 2 கொதி வந்த உடனே கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாங்க. சுவையான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்வேதா மகேஷ் அஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.